இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நார்மலா எப்படி நோட் பண்றாங்க? இஜெட் நோட் பண்றாங்க. ஸோ அத எப்படி இது பண்றாங்க? இப்போ சீக்வென்ஸ் கான்செப்ட். அ அதனோட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்என். இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்என். ஆக்சுவலா இது சீக்வென்ஸ் கான்செப்ட்னால இது எக்ஸ்என் நோட் பண்றாங்க. சரிங்களா? அதாவது எக்ஸ்என்னா சீக்வென்ஸ் கான்செப்ட்னா இந்த மாதிரி நோட் பண்ணலாம். ஆர் எக்ஸ் ஆஃப் என் இந்த மாதிரி நோட் பண்ணலாம். சரிங்களா? அதை ரொட்டேஷனுக்காக எக்ஸ் ஆஃப் என் நோட் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இன் ஜென்ரலாக இது எப்படி நோட் பண்ணுவாங்க? கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட் நோட் பண்ணிட்டு summation n varies from 0 to infinity x of n into z power minus z power minus. See இதே ஃபார்முலா இந்த மாதிரி நோட் பண்ணுறாங்கன்னா சம்மேஷன் n varies from 0 to infinity இந்த x of n க்கு பதிலாக xn z power minus இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இங்கே இஜெட்டுங்கிறது எதை நோட் பண்ணுறாங்கன்னா மேபி ஆர்பிட்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட் பண்ணுறாங்க. ஏன்னா ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிறதா வந்து இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதனால் இஜெட் வந்து டைரெக்டாக என்ன எடுக்கிறாங்கன்னா ஆர்பிட்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேசிக் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் பார்க்குறது? அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இதுலேருந்து நம்ம டெரிவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா